மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வர்த்தக முரசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி கணேஷ். இன்றைய நிகழ்ச்சியை நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருவர் முதலா பங்கு சந்தைக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்கணும், எதை பின்பற்றி நடக்கணுங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக பங்கு சந்தை பொருளாதார நிபுணர் திரு உத்தம்குமார் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்காரு. அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். ஒருவர் முதலா மார்க்கெட்குள்ள வராரு அப்படின்னா அவர் என்னெல்லாம் விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கும்? அவர் எதுக்கோசரம் உள்ள வராருன்றது டிசைட் பண்ணும். டிசைடுன்றது எல்லாருமே உள்ள பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வராங்க. பட் பணம் சம்பாதிக்கிறதுன்றது பல விதத்தில் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கேரக்டர், உங்களது என்ன கேரக்டர்ன்றதை நீங்கள் டிசைட் பண்ணும். உங்களோட கோல் என்னன்றது டிசைட் பண்ணும். ட்ரெயின் வேணால் சென்னையிலேருந்து எங்கே வேணால் போகலாம். சரி சார், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகலாம். நீங்கள் ஈரோடு தான் உங்கள் டெஸ்டினேஷனை, கெட் டவுன் அட் ஈரோடு. ஸோ அந்த பேசிஸில் தான் உங்களுக்கு இருக்கணும். ஸோ நம்ம டார்கெட்டை எதுக்கோசரம் இந்த ஏர்னிங்ஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ இட் ஷுட் பி யுவர் கோல் பேஸ்ட் பிளானிங் இருக்கணும். அந்த கோல் அச்சீவ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இமீடியட்லி ட்ரான்ஸ்ஃபர் திஸ் மணி டு யுவர் லெஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு பேசிக்காக இருக்கணும். ரெண்டாவது உங்களோட கேரக்டர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னையால் என்ன ரிஸ்க் எடுக்க முடியும், எவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ண முடியும், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அண்ட் எவ்வளோ லாஸ் தாங்க முடியும்ன்றது நீங்கள் பார்க்கணும். அண்ட் மினிமம் இந்த அளவுக்கு ரிட்டர்ன் வருதுன்றது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இன்றைக்கி டேட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுறாங்க. பட் நீங்கள் பேசிக் எக்ஸ்பென்ஸ்ன்றதை எடுத்துக்கிடுது இல்லை. என் கையில் ஒரு 50,000 இருக்குது, நான் இதை ஃபுல் டைம் ஜாபாக பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. பட் 50,000 வச்சு நீங்கள் ஃபுல் டைமாக என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். நீங்கள் அந்த 50,000க்கு ஈவன் 2 ரூபா வட்டி போட்டால் மாதம் 1000 ரூபா வட்டி கட்டே ஆகணும். ஒன்று. ரெண்டாவது ஒரு கம்ப்யூட்டர் வேணும், ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும்னு சொன்னால் மாதத்துக்கு 1000 ரூபா செலவாகும். ஒரு நல்ல சார்ட்டிங் சாஃப்ட்வேர் வேணும். லைவ் டேட்டா ஃபீடு இருக்கணும். இது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு நான் சொல்கிறேன். லைவ் டேட்டா ஃபீடு இருக்கணும். லைவ் டேட்டா ஃபீடுன்றது anywhere between 750 to 1000 rupees ஆகும். ப்ளஸ் நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 500 ரூபா மாதத்துக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் வேணும்னு வச்சுங்க. ஸோ மாதத்துக்கு உங்களுக்கே ஒரு 10,000 ரூபா தேவைப்படும். இது இல்லாத இந்த செலவுகள்லாம் சேர்த்தா ஆல்மோஸ்ட் 12, 13, 14,000 ரூபா வந்துடும். 12,500 நீங்கள் பிடிச்சிட்டு போனாலும் 50,000 ரூபாய்க்கு 12,500 ரூபான்றது we are talking about something like 25% return. 25% per month ரிட்டர்ன் எடுக்கணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இன்னைக்கு டேட்டில் உள்ள பெரிய திமிங்கலங்களாக உட்காந்துட்டு இருக்காங்க. பல கோடி உள்ளே வச்சுட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு வருஷத்துக்கு 15% வந்தால் போறோம்னு நினைக்கிறாங்க. வருஷத்துக்கு நம்ம மாதத்துக்கு 25% வந்தால் தான் நம்ம வாழ்வா சாவான்றது இருக்கிறதுன்றது இட்ஸ் ஹை ரிஸ்க். அது இது மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டு உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். இது நிறைய பேர் எஸ் என்னால் சம்பாதிக்க முடியும், டெய்லி ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறேன், 500 ரூபா சம்பாதிச்சா மாதம் 10,000 ரூபா வந்துடுதுன்றது அந்த கதை பேசுகிறாங்க. பட் அந்த இது ரொம்ப கஷ்டமான ஃபேக்டர். எஸ் நீங்கள் இன்னைக்கு 2,500 ரூபா சம்பாதிச்சிருப்பீங்க, ஆனால் எல்லா நாளும் நீங்கள் சம்பாதிக்க முடியாது. இந்த 2,500 ரூபா ஃபேக்டரில் நாளைக்கு சப்போஸ் ஒரு 1,500 ரூபா 2,000 ரூபா ஆகுது, லாஸ் ஆகுது. அந்த லாஸை தாங்கிறதுக்கான சக்தி வேணும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ தூரம் அவங்களால ரிஸ்க் எடுக்க முடியும், எவ்வளோ தூரம் லாஸ் தாங்க முடியும். அந்த டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் போயிடக்கூடாது. எனக்கு இந்த மாதம் வட்டி கட்டி ஆகணும், இந்த மாதம் இவ்வளோ சம்பாரிச்சு ஆகணும். இந்த ஏர்னிங் ஃபேக்டர்ன்றது வரும்போது தே கெட் ஸ்டக். ஸோ பேசிக்காக உங்கள் கேரக்டர் என்னன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் தந்தாப்புல உள்ளே வரலாம். இன்றைக்கி ஒரு இஃப் யூ வாண்ட் டு மேக் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங்னு சொன்னால் அது ஆட்டிடியூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்தால் அதோட ஆட்டிடியூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐ எம் பிளானிங் டு கிரியேட் வெல்த்ன்னு சொன்னால் தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறோன்னு சொன்னால் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த பேஸ்ட் ஆன் திஸ் ஸ்ட்ராட்டஜி யூ கேன் ஒர்க் ஆன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ ஒருவர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆறாருன்னு சொன்னாங்கன்னா அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கத்துக்கிறதுக்கு யார் சார்? தனியா நம்ம ஏதாவது புரோக்கர் கிட்ட போகணுமா? அப்படி இல்லைன்னா ஒரு காலத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கன்னா புரோக்கர்ஸ்ன்றது தான் நீங்க போய் ஆகணும். இன்னைக்கு மார்க்கெட்ல எடுத்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் அனாலிஸ்ட் இருக்காங்க, இல்ல ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட்னு இருக்காங்க, இல்ல காமன் சென்ஸ் வழியாகவும் போகலாம்.
நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அதில் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நிறைய விதமான மக்கள் இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அனாலிசிஸில். நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டா இன்றைக்கி வந்து எவ்வளோ விதமான சாப்பாடு இருக்குது. சைனீஸ் இருக்குது, இட்டாலியன் இருக்குது, இந்தியன் இருக்குது, சவுத் இந்தியன் இருக்குது, செட்டிநாடு இருக்குது. சவுத் இந்தியாவே எடுத்துக்கிட்டாவே நிறைய விதமாக இருக்குது. ஸோ ஒரு சாப்பாடுன்னு சொல்கிறதுல இவ்வளோ விதம் இருக்கும்போதும் அனாலிசிஸில் அதோட ஜாஸ்தி இருக்குது. அனாலிசிஸ் அகெயின் இட்ஸ் அ பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஆஃப் நிறைய ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரது தான். ஆனால் நீங்கள் பேசிக் அடிப்படை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர் தான். ஒன்று வால்யூம், இன்னொன்று வந்து மொமெண்டம், இன்னொன்று வந்து த மெயின் ஃபேக்டர் இஸ் ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த 3 பேஸ் பண்ணி தான் வந்து மற்ற இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து இட் கிவ்ஸ் யூ தி மார்க்கெட் வந்து ஓவர் சோல்டு இருக்குது, இல்லை அண்டர் சோல்டில் இருக்குது, ஓவர் பாட் ஏரியாவில் இருக்குது, இல்லை மொமெண்டம் ஜாஸ்தி இருக்குது, வால்யூம் பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு இது எல்லாமே வந்து அது பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த காம்பினேஷன் ஆஃப் திஸ் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ். நிறைய பேர் நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த காம்பினேஷன் ஆஃப் அபவுட் 800 to 1000 இதை தான் வந்து பேஸ் பண்ணி வைக்கிறாங்க. திஸ் இஸ் ஒன் வே. த செகண்ட் வே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வி டாக் அபவுட் சார்ட் பேட்டர்ன்ஸ், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கான கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா வி கால் இட் as a hammer. ஓகே, அதே இது வந்து திருப்பி தலைகளாக இருக்குது, மேலே இருக்குது. ஸோ வி கால் இட் as a ஷூட்டிங் ஸ்டார்னு வாங்க. ஸோ இட்ஸ் அ ரிவர்சல் பேட்டர்ன். இப்போ நாளைக்கு வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுனால், மண்டே அன்னைக்கு மார்னிங் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால், ஸோ வி கால் தட் இஸ் அபேண்டன் பேபி பேட்டர்ன். அந்த அபேண்டன் பேபி பேட்டர்ன்றது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ரிவர்சல் பேட்டர்ன். இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேசிஸில். இதே இதை வந்து நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இட் ஹஸ் ரன் அப் ஆல்மோஸ்ட் 7300 ஆல்மோஸ்ட் 10,000 வரைக்கும் போயிருக்கு. இந்த ரன் அப்புக்கு என்ன ஆகணும், உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கேஷ் போடுறீங்க, அந்த காசுக்கான ரிட்டர்ன்ஸ் வேணும். இந்த ரிட்டர்ன்ஸ் வரலன்னு சொன்னால் ஒன்று ரிட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை இதோட ப்ரைஸ் குறைஞ்சாகணும். அப்போ தான் வந்து மேட்சிங் பாயிண்ட் இருக்கும். இப்போ வந்து நிஃப்டியோட PE எடுத்துக்கிட்டா வி டாக் அபவுட் 26 PE பேசுகிறோம், அரௌண்ட் 26 ப்ளஸில் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் ஃபார் எவ்ரி 1 ரூபி ஏர்னிங் நான் வந்து 26 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி. இப்போ இந்த பட்சத்தில் என்ன ஆகும்னு சொன்னால், நான் போட்ட அசல் நான் எடுக்கிறதுக்கு வந்து 26 வருஷம் பிடிக்கும். 26 1 ரூபா சம்பாதிக்கு 26 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறது முட்டாள்தனம். இப்போ ஏர்னிங் இன்க்ரீஸ் ஆகணும், இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். சப்போஸ் அந்த ஏர்னிங் இன்க்ரீஸ் ஆகலைன்னு சொன்னால் ப்ரைஸ் கம்மியாகும். இதான் ரெண்டு விஷயம் தான் நடக்கும். இந்த 2 விஷயத்தை இல்லாத வேற எதுவும் இருக்கப்படுது. இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். தட் மீன்ஸ் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் சினாரியோ இந்த மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா, the market is in a very highly ஒரு crucial பாயிண்ட்ல இருக்கு. ஒன்று ஏர்னிங் ரிசல்ட்ஸ் மேலே போய் ஆகணும், இல்லை ப்ரைஸ் ஹேஸ் டு கம் டவுன். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் வந்து ஆகணும். இந்த 2 ஃபேக்டரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சினாரியோ அதர் தென் யூஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் தட் குட். யூஎஸில் வந்து ரேட் கட் பண்ணுறாங்கன்னு சொன்னனால அங்கே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்கு. இந்த ஒரு ரீசன்னால யூஎஸ் மார்க்கெட் இஸ் ரன்னிங் அப் இன் லைக் எனிதிங். அந்த ரன் அப் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 25 இயர்ஸாக இல்லாத அளவுக்கு இப்போ இருக்கிற அந்த ஸ்பீட் அட் விச் இட் இஸ் க்ரோயிங் அந்த இது காட்டுது. இந்த ஒரு ஃபேக்டர்னால டாலர் இஸ் பிகமிங் ஸ்ட்ராங்கர். அந்த டாலர் ஸ்ட்ராங் ஆகிறனால கோல்டு, சில்வர், ஆல் கமாடிட்டி ப்ரைஸஸ் ஆர் கம்மிங் டவுன். இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து எல்லா கமாடிட்டியுமே வந்து இட் இஸ் கோட்டட் ஆன் டாலர் டர்ம்ஸ். ஸோ இட்ஸ் ஆல் இன்டர்லிங்க்ட். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அதர் தென் யூஎஸ் மற்ற கண்ட்ரீஸில் வந்து கரெக்ஷன் வர பட்சத்தில் அண்ட் யூஎஸ்லேயும் ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பாக போச்சுன்னா ஏர்னிங்ஸ் வந்து இந்த ஃபாஸ்ட் ஏர்னுக்கு வந்து தே ஹாவ் டு டேக் தி ப்ராஃபிட் அவுட் ஆஃப் டேபிள். ப்ராஃபிட் அவுட் ஆஃப் டேபிள் எப்படி எடுப்பாங்கன்னா இட் இஸ் ஒன்லி பை செல்லிங். அந்த கரெக்ஷன் வரும்போதும் இந்தியன் மார்க்கெட்டும் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த கரெக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா மேலே போச்சுன்னா மார்க்கெட் வில் பி வெரி ஹெல்தி. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி ப்ராப்ளமே கிடையாது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து நிறைய கடன் கொடுத்துருந்தாங்க, லோ இன்ட்ரெஸ்ட். அதிகமாக ஜப்பான் கொடுத்தாங்க, இப்போ யூரோப் கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வி ஆர் அட் 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கிறாங்க ஃபார் டிபாசிட்.
பட் நம்ம வாங்குறது வந்து எனிவே பிட்வீன் 9 to 12% ஓடிட்டு இருக்கு. ஸோ 12% இன்ட்ரெஸ்ட் ரேட் போயிட்டு இருக்கும் போதும் கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க. வேறஸ் இஃப் யூ லுக் அட் தி ஜென்ரல் பப்ளிக், கோல்டு மார்க்கெட் காணாம போயிடுச்சு. லாஸ்ட் வந்து ஒரு 4 இயர்ஸா வந்து இட் இஸ் க்ரோயிங் நோவேர். இட்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த $2,800 $3,000 ரூபீஸ்ல தான் நிக்குது. ஐ எம் டாக்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் 24 கேரட். ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இஸ் இன் அ வெரி டல் பொசிஷன். எஃப்டி மார்க்கெட், எஃப்டி வந்து 9%ல இருந்து இட் ஹஸ் கம் டவுன் டு 6.5%. அதுலயும் டாக்ஸ் போகுது. ஸோ மணி என்ன போகுதுன்னா இட்ஸ் ஆல் கோயிங் இன் டு தி ஸ்டாக் மார்க்கெட். இதர் டைரக்டா உள்ள வருது, இல்லாட்டினா மியூச்சுவல் ஃபண்ட் வழியா வருது. ஸோ அந்த லிக்விடிட்டி வரனால மார்க்கெட்ல வந்து கீழே இறங்க மாட்டேங்குது. கேஷ் கண்டினியூஸா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இது இல்லாத இப்ப எஸ்ஐபி மூலமா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமா, மியூச்சுவல் ஃபண்ட் வழியா ஆல்மோஸ்ட் மாசத்துக்கு வந்து 5,600 இருந்து 5,700 கோடி வந்துட்டு இருக்கு. இந்த கேஷ் வந்து யாருமே வந்து இமீடியட்டா எடுக்க போறது இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்ல எடுக்கிற மாதிரி இந்த ஃபண்ட்ஸ் வந்து எஸ்ஐபி மூலமா வருதுன்றது மினிமம் 8 to 10 இயர்ஸ் போடுவாங்க. ஸோ போடும்போது இந்த மணி இஸ் கண்டினியூஸ்லி ஃப்ளோயிங் இன் டு தி மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்குது. இப்போ வந்து மார்க்கெட்குள்ள வரவங்க வந்து படிச்சவங்களும் வரலாம், பாமர மக்களும் வரலாம்ங்கிற ஒரு தாட் இருக்கு. இப்போ எப்படி படிச்சவங்களுக்கு இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே புரியும். இப்போ பாமர மக்கள் ஒரு 10th தான் படிச்சிருக்காங்க, 12th தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு புரியும்? அதுக்கு தான் கேட்டா யாராவது வந்து ஒரு புரோக்கர்ஸ் கிட்டயோ இல்ல யார்கிட்ட வந்து ட்ரைனிங். இங்க பாருங்க, புரோக்கர்ஸ்ட்ட போறது வந்து இன்னைக்கு புரோக்கர்ஸ் உள்ள உட்கார்ந்து இருக்கிறது வந்து சம்பாதிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க. ஸோ அவங்கள விட்டுருங்க. ஒரு வியாபாரிகிட்ட போய் எனக்கு என்ன வாங்கணும்னு சொன்னா அவன்கிட்ட இருக்கிறது தான் பொருள் விற்பாங்க. அவன்கிட்ட இல்லாத பொருளை வந்து அவன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை விட்டுருங்க. நான் வந்து இது வந்து புரோக்கர்ஸ் வந்து தவறா பேசல. அவங்க தொழில், தே ஹாவ் டு சர்வைவ். ஸோ லெட்ஸ் லீவ் இட். நீங்க வந்து ஒரு பாமர மக்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பொது அறிவுல யூஸ் பண்ணலாம், இல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல வரலாம். ஃபண்டமெண்டல் இப்போ நம்ம வந்து நான் பேசின விஷயம் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து டெக்னிக்கல் இருந்துச்சு, ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியும் நம்ம பேசணும். ஸோ இது எல்லாம் பார்த்தால் யூ கேன் ஆக்சுவலி ஒர்க். நம்ம சொன்னால 50,000 வச்சுட்டு மாசம் 12,500 சம்பாதிக்க முடியும்னா முடியும். இது எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மேபி சான்சஸ் இருக்கு. பட் நீங்க வந்து ஒரு நான் இப்பதான் வரேன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்டுக்கு போங்க, ஒரு கடைக்கு போங்க. கடையில போயிட்டு என்ன பொருள் வந்து ஜாஸ்தி விற்குதுன்னு நீங்க பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துன்னா ஒரு சோப் விற்குதுன்னா அந்த சோப் தான் மக்கள் நிறைய வாங்குறாங்கன்னு சொன்னா அந்த கம்பெனி ஷேர் வாங்கலாம். நீங்க ரோடுக்கு போங்க, எந்த கார் நிறைய ஓடுதுன்னு பாருங்க, அந்த கம்பெனியோட ஷேர் கிடைக்குதுன்னா அந்த ஷேர் நீங்க வாங்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம். இல்ல நீங்க வந்து எந்த பெட்ரோல் பங்க்ல ஜாஸ்தி பெட்ரோல் போடுறாங்கன்னா அந்த கம்பெனியை வாங்கலாம். இல்ல எந்த டயர் நிறைய கம்பெனிஸ் வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க, நீங்க ஒண்ணு இல்ல, அதெல்லாம் வந்து பொதுவான அறிவு. சோ நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறதே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதான் வந்து பேசிக். இது நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா மாருதி தான் மார்க்கெட்ல நிறைய ஓடிட்டு இருக்கு. போன தடவை ஒரு 2016 மார்ச்ல வந்து நான் வந்து சொன்னேன், மாருதி வந்து வாங்கி போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. 3,300 இட்ஸ் a wonderful. இது within 2 years 10,000 டார்கெட் கொடுத்தோம். ஆல்ரெடி இட் இஸ் கிராஸ்ட் 8,500. 1.5 வருஷத்துல 1.25 வருஷத்துலேயே வந்து ஆயிடுச்சு. டெஃபினட்டா இது ஹிட் ஆகும். இதே மாதிரி டிவிஎஸ் எடுத்துக்கிட்டா, டிவிஎஸ் பைக்ஸ் எடுத்துக்கிட்டா அதே கணக்கு தான். நீங்க வந்து இமாமி எடுத்துங்க, இல்ல பிஸ்கெட் பிரிட்டானியா எடுத்துங்க. ஸோ ஜஸ்ட் புட் எ வேர்ட். பிஸ்கெட்னா எது நல்லா போடுது, பை தட் கம்பெனி. எண்ணெய் வாங்கினா எந்த கம்பெனி ஓடுது, பை தட். இது வந்து ஒரு பேசிக் காமன் சென்ஸ். ஓகே, இப்போ நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே கரெக்ட் தான். ஒருவர் வந்து மார்க்கெட்குள்ள வரும்போது எடுத்த உடனே வந்து பணத்தை போட்டு தான் வந்து ட்ரேடிங் பண்ணணுமா? இல்ல நிறைய ட்ரேடிங் வந்து நிறைய பார்ட்டிஷன் இருக்கு. பேப்பர் ட்ரேடிங் இருக்கு, இன்ட்ராடே இருக்கு, இன்னும் எக்கச்சக்கமா நிறைய விஷயங்கள் இருக்கு. எடுத்த உடனே ஒருவர் வந்து செய்ய வேண்டியது என்ன? அவங்க வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணா நல்லதுன்னு சொல்றாங்க, அது ஓகேவா? இல்ல ரிஸ்க் எடுத்து அந்த அமௌண்ட்டை போட்டுட்டே வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கு சொன்னா நீங்க பேப்பர் ட்ரேடிங் பண்ணலாம். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிட்டு தென் யூ கேன் கெட் இன்டு தி கேஷ் மார்க்கெட். அந்த கேஷ் மார்க்கெட்ல சக்சஸ் ஆனதுக்கப்புறமா தென் யூ கேன் திங்க் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அண்ட் ஆப்ஷன்ஸ். அகெயின் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேள்வியில இருந்து வர முடியும். நீங்க வந்து உங்க கோல் என்ன, உங்க கேரக்டர் என்ன, நீங்க எவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிறீங்க, இந்த 3 பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இஃப் யூஆர் இன்ட்ராடே பிளேயர்னு சொன்னால் உங்களுக்கு வேற வேலை வெட்டி கிடையாது. ஸோ அந்த இது ஏர்னிங்ஸ் நீங்க இங்க பண்ணி ஆகணும். இதே இதை நீங்க வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு சொன்னால் தென் வி டாக், எப்போ வந்து என்டர் பண்ணுன்றது ஒன்று இருக்கு, எப்போ எக்ஸிட் பண்ணுன்றது ஒன்று இருக்கு. இன்னைக்கு டேட்ல வந்து லாட் ஆஃப் பீப்புள் லாங் டேர்ம் தான் நான் வாங்கி வச்சுக்கிறேன் சொல்றாங்க.
லாங் டேர்ம்ன்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறதுல அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஆர்காம் எடுத்துக்கிட்டா 800 rupeesல இருந்துச்சு, இன்னைக்கு 8 ரூபாயில் இருக்கு. லாங் டேர்ம் தான். லாஸ்ட் 10 வருஷத்துல வந்து 800ல இருந்து இட் ஹஸ் கம் டு திஸ். இதே இது வந்து நீங்க வந்து நீல்கமல் ஃபர்னிச்சர் எடுத்து பாருங்க, இல்ல நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. அது மாதிரி ஒரு கூலர் கம்பெனி இருக்கு, டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது. அது வந்து 3 ரூபாயில இருந்து இன்னைக்கு வந்து 3000 ரூபாய்க்கு ஆயிடுச்சு. 800 ரூபா கம்பெனி வந்து 8 ரூபாய்க்கு இருக்கு. ஸோ லாங் டேர்ம்னா நீங்க வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் த கோல். வாங்கி உள்ள போடுறதுல அர்த்தம் கிடையாது. எப்போ வந்து என்டர் பண்ணுன்றது ஒன்று இருக்கு, எப்போ எக்ஸிட் பண்றது ஒன்று இருக்கு. தட் எக்ஸிட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தி என்ட்ரி. அபிமன்யு வந்து போர்ல வந்து காணாம போனதுக்கு காரணம், இறந்து போனதுக்கு காரணம் வந்து எக்ஸிட் தெரியாதனால. ஸோ இட்ஸ் என்ட்ரி மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, எக்ஸிட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்த்தக முரசு நிகழ்ச்சி தொடரும், காத்திருங்கள். வர்த்தக முரசு நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். மார்க்கெட்ல வந்து நீச்சல் தெரியாம எப்படி கடல்ல இறங்குறோமோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்கான விஷயம் தான் மார்க்கெட்ல நம்ம நாலேஜே இல்லாம உள்ளுக்குள்ள போறது. அப்படிங்கிற பட்சத்துல ஒருவர் வந்து எந்த அளவுக்கு அவரோட பணத்தை வந்து அதுல வந்து முதலீடு செய்யலாம் சார்? காசு உங்களுது, உயிர் உங்களுது. ஸோ நீங்க வந்து கடல்ல எப்படி நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டீங்களோ அதே மாதிரி தான் காசை பொறுத்த வரைக்கும். காசு நம்மளுதுன்னு சொன்னும் போதும் தயவு செஞ்சு மற்றவங்களோட டிப்ஸ் நீங்க எடுத்து நீங்க பண்ண வேணாம். யாராச்சும் ஒருத்தர் டிப்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது டிப்ஸை வந்து இன்புட்டா வச்சுங்க, நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இல்ல இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் போடுறாரு, அந்த 10 ரூபாய் வந்து இன்னைய தேதியில அவருக்கு 100 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அப்ப யாருக்குமே மனுஷனுக்கு வந்து ஆசைக்கு வந்து அளவே இல்லைன்னு சொல்லலாம். அந்த 100 ரூபாய் கிடைக்குதே, இன்னைக்கு அந்த 100 ரூபாய் போடலாம், 1000 ரூபாய் கிடைக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் கிரீட் அண்ட் ஃபியர். இந்த மார்க்கெட் ஆப்ரேட் ஆகுறது, ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆப்ரேட்டிங் ஒன்லி ஆன் கிரீட் அண்ட் ஃபியர். அந்த கிரீட் அண்ட் ஃபியர்ல தான் வந்து மார்க்கெட் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஒன். ரெண்டாவது வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஃபேக்டர். ப்ராபப்ளி இன்னைக்கு வந்து இன்ட்ராடே பிளேயர் வந்து எண்ட் ஆஃப் த டே ஹி எக்ஸிட்ஸ். அதை வாங்கினா வந்து மேபி ஹி குட் ஹவ் பீன் அ ஸ்விங் ட்ரேடர் ஆர் அடுத்தவங்க எடுத்துக்கிட்டோம்னா ஹி வுட் ஹவ் பீன் ஆன் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர். ஸோ இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு. ஸோ யார் நம்மளுக்கு எதிர்த்து இது பண்றாங்கன்றது ஒன்று இருக்கு. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் இண்டிவிஜுவல் கேரக்டர் தான் நம்ம பேசுறோம். இப்போ நீங்க வந்து ஒருத்தர் வந்து நீங்க எப்போ ஸ்டாக் வாங்க முடியும்? யாராச்சும் ஒருத்தர் விற்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் நீங்க வாங்குறீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் விற்கிறாங்கன்னு சொன்னால் உங்களோட அனாலிசிஸ் என்ன இருக்கோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்காரு. எய்தர் ஹீ இஸ் ரைட் ஆர் யூ ஆர் ரைட். ஸோ இட் டிபெண்ட்ஸ். இது யார் ரைட்டு யார் ராங்னு சொன்னால் உங்களோட நிலைப்பாடு என்ன. நம்ம வந்து பிகினிங்ல கேட்ட கேள்விதான். ஓகே, உங்களோட கேரக்டர் என்ன, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தீம் என்ன. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர், இன்ட்ராடே ட்ரேடர், லாங் டேர்ம் ட்ரேடர், ஸ்விங் ட்ரேடர், பிரேக் அவுட் ட்ரேடர். ஸோ இந்த தீம் நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கான பதில் கிடைக்கும். கோல்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவோம். யாரா இருக்கட்டுமே, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், இல்ல ஜென்ஸ்மே கூட அதுல வந்து ஒரு மோகத்தை வந்து காட்டுறாங்க. ஏன்னா அது ஒரு அசட், கண்டிப்பா வந்து அது நம்ம கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அதோட பழக்கமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங்லயும் வருது. ட்ரேடிங்லயும் ஒரு முக்கிய பங்கு வந்து கோல்டு வந்து வகிக்குது. இப்ப புதுசா ட்ரேடிங் பண்றவங்க வந்து மற்ற துறைகளை பத்தி நாலேஜ் இல்லைனாலும் கண்டிப்பா கோல்ட பத்தி ஒரு அனுமானம் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த கோல்ட்ல வந்து பேசிக்கா பண்ணினா அது அவங்களுக்கு ஒரு கெயினா இருக்குமா? இங்க பாருங்க, கோல்டை பொறுத்த வரைக்கும் பியூர் ட்ரேடிங் தான். தெர் இஸ் நோ இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க வந்து கோல்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஆன்லைன்ல ஐ மீன் டு சே ப்ராப்ளி எஸ்ஐபி இருக்கு, கோல்ட்ல எஸ்ஐபி இருக்கு, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, இல்ல இ கோல்டுன்ற கான்செப்ட் இருக்கு. அதெல்லாமே அக்யூமுலேஷன் பேஸ்டு. அகெயின் நான் வந்து எல்லா ஃபோரம்லயே வந்து நான் சொல்றது வந்து கோல்டு இஸ் ஒன்லி a hedging tool, இட்ஸ் நாட் a investment tool. எஸ், நம்ம ஊர் மக்கள்கிட்ட வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாதன்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ லெட்ஸ் கீப் தட் அஸ் 15% or 10% ஆஃப் யுவர் டோட்டல் போர்ட்ஃபோலியோ. அதுக்கு மேலே வந்து எடுத்துகிட்டு போகிறதுல அர்த்தம் கிடையாது. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தாத்தாலாம் வந்து கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க, இல்லை லேண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க அப்பா இருந்த காலத்தில் வந்து வேற இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம்ஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து வி ஹேவ் எ ஸ்டாக் மார்க்கெட். அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களுக்கே நாலேஜ் இருந்துச்சுன்னா உள்ள போகலாம். பட் ஆனா நாலேஜ் தாத்தா காலத்துல வந்து வேற எதுவும் சோர்ஸ் கிடையாது. ஆனா வந்து ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து கப்பல் இருந்துச்சுன்னா அது வந்து
ஒரு துறைமுகத்தில் நினைச்சனா தான் சேஃப். ஆனால் அதோட பர்பஸ் அது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரிட்டையர் ஆகி கஷ்டப்படுறதுக்கு ஒன்லி ரீசன் வந்து என்னன்னா அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க, அவங்களோட கேஷ் வந்து தூங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய பேர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா சொல்ற ஸ்டாண்டர்ட் வதை வந்து இட் வில் பி ஆன் போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க், எஃப்டி. அதை விட்டா இன்சூரன்ஸ்ல பண்ணிருக்கேன்னு. இன்சூரன்ஸ் இஸ் நாட் எ இன்வெஸ்ட்மெண்ட். இன்சூரன்ஸ்ல வர ரிட்டர்ன்ஸ், நீங்க என்டோமெண்ட் பாலிசி பத்தி நான் பேசுறேன். என்டோமெண்ட் பாலிசியில் வர ரிட்டர்ன் வந்து இட் இஸ் ஒன்லி 5%. இன்ஃப்ளேஷன் 7%. நீங்க போட்ட கேஷ் 2% காணாம போயிடுச்சு. டாக்ஸ் ஃப்ரீன்னு வாங்க. நீங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டீங்க, அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த அமௌண்ட் பெருசா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து ஜெனரல் பப்ளிக்ல கேட்டு பாருங்களேன், இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கா? இருக்குன்னு வாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தோம்? 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டா இன்வேரியபிளி இட் வில் பி ஒன்லி 2 lakhs, 1 lakh, 2 lakhs. இவர் இறந்த 10 அதிகமாக அந்த 1 lakh, 2 lakhs வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 5 லட்ச ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட். இன்னைக்கு 5 லட்ச ரூபா வச்சுட்டு என்ன பண்ண முடியுன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ இட்ஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம். அகெயின் உங்க கோல் பேஸ்ட் பிளானிங் பண்ணுங்க. யூ கோ டு அ ஃபைனான்சியல் பிளானர். இன்னைக்கு எனக்கு வந்து 10,000 ரூபா மாசம் வேணும்னு சொன்னா அடுத்த 20 வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளவு வேணும்ன்றது நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க வாழ்க்கை பூரா நீங்க வந்து உழைச்சிட்டு இருக்க முடியாது. அட் சம் பாயிண்ட் யூ ஹேவ் டு மேக் எ எக்ஸிட். அந்த சம் பாயிண்ட் எங்கன்னு சொன்னால் நீங்க இன்னைக்கு மாசம் வந்து ஒரு 50,000 ரூபா உங்களுக்கு தேவை. என்னைக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கேஷ் வந்து 50,000 ரூபா சம்பாதிக்குதோ, நீங்க அசலை பத்தி நம்ம பேசல, கையில இருக்க கேபிட்டல் should give a return of this 50,000, அன்னைக்கு வந்து நீங்க ரிட்டையர் ஆயிடலாம். ஓகே. So it is called passive, sorry, this is called active earnings. இது வந்து passive earning. நீங்க வந்து உங்க FD வச்சிட்டு நீங்க வாழ்க்கை ஓட்ட முடியாது. அதுக்கு வந்து லார்ஜ் கேபிட்டல் இஸ் நீடட். ஓரளவுக்கு டீசென்ட் கேபிட்டல்னு சொன்னா யூ கேன் டிசைட். இப்போ இதுல வந்து we are not saying நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்ம சொல்ல. நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு உங்களுக்கு. நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியா வரலாம். அதுல மியூச்சுவல் ஃபண்ட்லயே வந்து பேலன்ஸ்ட் ஃபண்ட் இருக்கு. நான் ரிஸ்க் எடுக்கல, எனக்கு கொஞ்சம் அதுல இருந்து சம்பாதித்தேன்னா பேலன்ஸ் ஃபண்ட் கிவ்ஸ் இட். இதே இது வந்து நான் பேங்க் எஃப்டில வேணாம், எனக்கு அதோட பெட்டர் ஃபேக்டர்ஸ் வேணும்னு சொன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லயே பாண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு உங்களுக்கு. வி டாக் அபவுட் டெட் ஃபண்ட்ஸ் இருக்கு. டெட் ஃபண்ட்ல இட் இஸ் டாக்ஸ், பயங்கர டாக்ஸ் எஃபிஷியன்ட். இதுல டாக்ஸ் எஃபிஷியன்ட்டே கிடையாது. இது வந்து 3 வருஷத்துக்கு எஃப்டி போடுறீங்க, நாளைக்கு வந்து பிரேக் பண்ணணும்னு சொன்னா முடியாது. பண்ணணும்னு சொன்னா அதுக்கான வட்டி குறையும். வெரஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து எனக்கு 1 மணி நேரத்துக்கு கேஷ் வேணும்னு சொன்னாலும் வித்ட்ரா பண்ணுங்க, அடுத்த 1 hour கழிச்சு போட்டு போயிட்டே இருங்க. தெர் இஸ் நோ டாக்ஸ் பிரேக். ஸோ இந்த அட்வான்டேஜ்லாம் வந்து உங்களுக்கு நிறைய உண்டு. ஸோ இதே இது வந்து நம்ம கோல்டுக்கு வரலாம். அந்த அன்னைக்கு டேட்ல வந்து 2 ஃபேக்டர் தான் இருந்துச்சு, இல்லை 3 ஃபேக்டர்னு வச்சுக்கலாம். ஒன்று வந்து லேண்டு, அடுத்தது வந்து கோல்டு, மூணாவது வந்து எஃப்டி. இட் குட் பி போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க் ஆர் எனி திங், ஆர்டி இருக்கும், எதாக இருக்கட்டும், இதான் இருந்துச்சு. இந்த 3 தவிர வேற இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த 3 வந்து இட் இஸ் அவுட் ஸ்மார்ட்டட். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் இட் ஹஸ் given 18 to 20% ரிட்டர்ன். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பீரியட் ஆஃப், இந்த பீரியட்ன்றது நான் 30 years பீரியட் எடுத்துக்கிறேன், இட் ஹஸ் given not more than 8 to 9%. ரியல் எஸ்டேட் இட் ஹசன்ட் given beyond 12%. நீங்க வந்து சொல்லலாம் இன்னைக்கு வந்து நான் இந்த இடத்துல இடம் வாங்கினேன் 2 லட்சத்துக்கு வாங்கினேன், இன்னைக்கு 2 கோடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த பர்டிகுலர் ஏறுமுகத்துல நீங்க வந்து உள்ள என்டர் பண்ணீங்க. இதுக்கு முந்தின கேள்வியில நான் சொன்னேன் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா 2014-15ல லேண்ட் வாங்கினவங்க நிலைமை என்னாச்சு? அப்போ பீக்ல இருந்துச்சு. நோ தி பிரைசஸ் கம் டவுன். இப்பயும் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வாங்கினது 50 லட்சத்துக்கு வாங்கினா இன்னைக்கு 50 லட்சம், ஆனா 4 வருஷத்துக்கு வட்டி என்னாச்சு? இறங்க வேணாம், அதே இடத்துல நின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த இன்ஃப்ளேஷன் ஃபேக்டர் வந்து அழிச்சிட்டு போயிடுது. ஸோ இட் ஹேஸ் டு பி, எப்பயுமே வந்து உங்க ஏர்னிங் ஹேஸ் டு பி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட். மறுபடியும் நீங்க சப்ஜெக்ட் வரணும்னு சொன்னால் இதுதான் ஃபேக்டர் உங்களுக்கு. யூ ஹாவ் டு அனலைஸ் வாட் இஸ் தட். நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? நானே உழைச்சிட்டு இருக்க போறேனா இல்ல என் பணமும் உழைக்க போகுதா? இன்னைக்கு வந்து சேவிங்ஸ் வேற ஃபேக்டர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வேற ஃபேக்டர். பேங்க்ல போடுறாங்க, எஃப்டில போடுறாங்க, இல்ல கோல்டு வாங்குறாங்க, இது எல்லாமே வந்து இட் இஸ் ஒன்லி சேவிங்ஸ். இட் இஸ் நாட் earnings or it is not giving you, it is not an investment. ஓகே, நான் கோல்ட பத்தி கேட்டதுக்கு நீங்க ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும்.
இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் ஏதாவது சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து மார்க்கெட்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு உங்க ப்ரோக்ராம் பார்க்கறாரு அப்படின்னா அவருக்கு நீங்க எந்த மாதிரியான ஸ்டாக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லுங்களேன். இங்க பாருங்க, டிப்ஸ்ன்றது வாங்குறது தப்புன்னு சொன்னீங்க, ஆனா வேற வழி இல்ல. இது வந்து நீங்க சும்மா ஓரலா சொல்ற டிப்ஸ் தான், அதை அவங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டோம். டிப்ஸ்ன்றது இப்போதைக்கு வேணாம். எந்த ஸ்டாக் வாங்கினாலும் ரிஸ்க் ஃபேக்டர்ன்றது நிறைய இருக்கு. காரணம் வந்து மார்க்கெட் இஸ் டீப் கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ப்ராபப்ளி நம்ம வந்து 22ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 22ஆம் தேதிக்கு அப்புறமா எந்த ஆக்ஷனும் நடக்கலன்னா ப்ராபப்ளி வில் வெயிட் டில் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக். ஏன்னா ஆல்மோஸ்ட் டெய்ல் எண்டில் இருக்கிறோம். யூஎஸ் மார்க்கெட் ஆகட்டும், யூஎஸ்ல வந்து இட் இஸ் அ ஃபைனான்ஷியல் இயர் க்ளோசிங் அண்ட் ஃபைனான்ஷியல் இயர் பிகினிங்கில் வந்து அந்த ஃபேக்டர்ஸ்லாம் வரும். அந்த ஒரு 10 தேதிக்குள்ளே வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் செட் ஆகும். அதுக்கப்புறமா உள்ளே வர்றது வந்து நல்லது. இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் இல்லை இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது வரப்பிரசாதம். ஹை வோலட்டாலிட்டி இருக்கும் மார்க்கெட்டில் வந்து. அந்த ஹை வோலட்டாலிட்டி இருக்கும்போது ப்ராப்ளி என்ட்ரி எக்ஸிட் வில் பி வெரி குட். ஸோ அந்த வோலட்டாலிட்டி ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னால் அதுல வந்து அந்த ஒரு போர்ஷன் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஓகே, இன்னைக்கு ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் மார்க்கெட்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி ஆகும்போது அவர் பார்க்க வேண்டிய விஷயங்கள், பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை பத்தி ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும், அதே சமயத்துல எந்த மாதிரியான துறைகளோ, அது கோல்ட் ஆகட்டும், எந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேஸ் இருக்கு. எதுல வந்து பார்த்து பண்ணணுங்கிறத பத்தியும் ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் நேயர்களுக்கு சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி சார். நன்றிங்க. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில ஒருவர் பங்கு சந்தைக்குள்ள வரார் அப்படின்னா முதலா அவர் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் எதெல்லாம் வந்து பின்பற்றி நடக்கணும், எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்திலாம் பங்கு சந்தை பொருளாதார நிபுணர் திரு உத்தம்குமார் அவர்கள் சொல்ல கேட்டீங்க. இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.